ஹாய்ங்க. குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கு. ஃப்ரைடே அதுவுமா சுத்தமாக வீட்டில் பாலே இல்லாமல் டே ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பால் எனக்கு காஃபி இல்லாமல் டேவே ஓடாதுங்க. ஸோ காஃபி குடிக்காததுனால ஃபஸ்ட்டு அந்த வெறும் இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி காலையில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஆக்சுவலி இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பால் என்னை தேடி தானாக வருன்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அதை நான் ரெடியே பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஓகே, அன்றைக்கி நான் ஏதோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணி சாப்பிட்டேங்க. இது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அன்எக்ஸ்பெக்டடாக என்னுடைய தங்கச்சி வந்தாள். பால் எடுத்துகிட்டு வந்தால் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி தான் என்கிட்ட பால் இல்லைன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதோ, ஒரு பொண்ணு என்ன கஷ்டப்படுறான்றது அம்மாவுக்கு சொல்லாமலேயே தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம என்ன தான் தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லும் போல், என்னுடைய பொண்ணு வந்து அங்கே பால் இல்லாமல் கஷ்டப்படுறா, எடுத்துகிட்டு போகணும் அவங்க உள் மனசில் சொல்லியிருக்கு போல். அதனால தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதாங்க இந்த கஷாயம் ரெடி பண்ணி குடிச்சிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து மார்னிங் வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கும் தோசையும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் அதில் பார்த்துங்க. இது நார்மல் தக்காளி தொக்கு தாங்க. எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி சிம்பிளாக செஞ்சாச்சு. ஒரு சிலர் அரைச்சி பேஸ்ட்டாக செய்வீங்க, ஒரு சிலர் கட் பண்ணி செய்வாங்க. எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதையே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் ஒரு கிவ்அவே அலர்ட் விட்டேன். ஆக்சுவலி அந்த கிவ்அவே அலர்ட் வந்து நான் தனியாக வீடியோ எடுக்கல. ஏன்னா என்கிட்ட வந்து இன்னும் ஃபோன் பெருசாக தனியாக செட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் நான் வாங்கலை. ஒரு ட்ரைபேடோ இல்லை ஃபோன் எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்லை மைக்கு நான் எதுவுமே வாங்கலை. இப்போ கூட ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு யாருமே இல்லாத பேசல அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என் பையன் தூங்கிட்டு இருக்கனால இப்போ நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேனே. சரி, இந்த வீடியோக்குள்ளேயே வரலாம். இதுதான் தக்காளி தொக்குங்க. இதில் என்னென்ன போட்டோன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக எல்லாருக்கும் செய்ய தெரியும், அதையே செஞ்சுக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என் தங்கச்சிக்கிட்டேருந்து கால். நானும் அன்எக்ஸ்பெக்டாக அன்றைக்குன்னு பார்த்து ஃபோன் எப்படியோ சைலண்ட்டில் போடாமல் ஜென்ரலில் வச்சுருக்கேன். உடனே எடுத்தால் கீழே இருக்கேன் வாடின்னு சொல்லி கால் பண்ணால் போனால். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டிலே மாடு வச்சிட்ருக்கோம். அதோட பால், அப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூ, அப்புறம் வீட்டிலே போட்ட தயிர். எங்கள் வீட்டில் பால் எப்போயுமே அதிகமாக இருக்குன்றதுனால தயிர் அம்மா போட்டிருந்தாங்க போல். ஸோ தயிர் இது 3ம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருந்தா. எங்கள் வீட்டில் இன்னும் பெருசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதை பற்றியோ இல்லை டெய்லி வீடியோஸ் போடுறத பற்றியோ பெருசாக இன்னும் யார்கிட்டையும் சொல்ல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே சொல்லலை, இன்னும் யாருக்குமே சொல்லைங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சி சீக்ரெட்டாக வச்சுட்ருக்கேன். பட் என்னால் லாங் வீடியோ எதுவும் எடுத்து போட முடியல. என்னென்னா என்கிட்ட எதுவுமே டூல்ஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ என்னால் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கையிலே பிடிச்சி எடுத்து கவர் பண்ணி போட்டுனதுங்க. அதுதான் என் தங்கச்சியும் தம்பியும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தப்போ தான் பால், பூ, தயிர் இதெல்லாம் இருந்துச்சு. இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னா 100 சப்ஸ்கிரைபர் வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. நாங்கள் வீடியோ ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னமோ 1 இயர் ஆகுது. பட் 1 இயராக ஒரு வீடியோஸும் போடலை. அப்படியே சும்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் சும்மா குட்டி குட்டி ஷார்ட்ஸ், நானும் என் தங்கச்சியும் காமெடியாக ஏதாவது இந்த வில்லேஜ் ஸ்டைலில் பொரி அரிசி செஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் மண் அடுப்பு வச்சு மீன் குழம்பு செய்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ஒரு 60 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். அதுவுமே ரெகுலராக கிடையாதுங்க. ஒரு நாள் வீடியோ போட்டால் 1 மாதம் போட மாட்டோம், 1 மாதம் கழித்து வீடியோ போட்டால் அதோட 3 மாதமும் போட மாட்டோம். அந்த மாதிரி காமெடியாக தான் போட்டுருந்தோம். ஆனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னமோ இது 1 இயர் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ தான் 1 வீக்காக அதில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் நான் ரெகுலராக வீடியோஸ் போடலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி போடலாமான்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி என்னோடய டவுட்டை க்ளியர் பண்ணுங்கள். இந்த பேஜ்லேயே நான்
ரெகுலராக வீடியோ போடலாமா இல்லை நான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரானு கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஹஸ்பண்ட்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுதான் இந்த வீடியோவில் போயிட்டுருக்கு. வேறு என்ன கேட்க வந்தேன்னா உங்ககிட்ட, அப்புறம் என்னென்னா என்னுடைய வீடியோஸ் வந்து அதான் கம்மியாக தான் இப்போதைக்கு வியூஸ் போகுது. ஏன்னா நம்ம இப்போ 1 வீக்காக தானே போடுறோம், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுலேயும் இப்போ எனக்கு 74 மெம்பர்ஸா, ஆமாம் 74 இல்லை 75 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அதுலேயே வந்து என்னோடய வீடியோஸ் வியூஸ் போகிறது வந்து 95% அன்சப்ஸ்கிரைப்டு பர்சன் தான் அதிகமாக பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப்டு பர்சன் பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த அன்சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லி வர உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களாம் அன்சப்ஸ்கிரைப்டாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் எனக்கு எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 74 இல்லை 75, இன்னும் 25 மெம்பர்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இந்த சீக்ரெட்டை மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியலைங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷார்ட்ஸ் நிறைய போட சொல்கிறீங்களா, இல்லை ரெகுலர் வீடியோ, இல்லை டே இன் மை லைஃப், இல்லை ஷாப்பிங் விலாகு, இல்லைனா அவுட்டிங் போகிற விலாகு, எந்த மாதிரி பிடிக்குன்றது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் மீஷோவில் 400 ருபீஸ்க்காக வாங்கியிருந்த பிளான்ஸுங்க இது. அதுதான் இதையும் என் தங்கச்சியும் தம்பி எடுத்து வந்து கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க. அம்மா வீட்டில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரிங்க, வேறு என்ன கேட்கணுன்னு நினச்சேன். அப்புறம் நான் மைக் இல்லாமல் பேசுறது வாய்ஸ் கிளியராக இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.